வணக்கம். நான் கிழக்கே வித்து காதல் படத்தில் ஹீரோவாக இன்ட்ரடியூஸ் ஆகியிருக்கேன். இது என்னோடய ஃபஸ்ட் மூவி. இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரி. அதாவது ஒரு பிராமின் பொண்ணை ஒரு பிராமின் பையன் ஒரு குப்பை பொறுக்கிற பையன் லவ் பண்ணுறது தான் அந்த படத்தோட கான்செப்ட்டு. படத்தை நல்லா டைரக்ஷன் பண்ணிருக்காரு சார். நல்ல கதை, அருமையான கதை. இந்த படத்துக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் முனிசங்கர் சாருக்கு ரொம்ப நன்றி. சினிமாலாம் ஈஸியாக எல்லாம் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு இதில் ஆசையில் நான் வந்தேன். ஆனால் சினிமானா இவ்வளோ கஷ்டம் நான் இப்போ தான் உள்ளார வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது. டான்ஸ்னால் என்னன்னு தெரியாது. ஆனால் சார் ஆர்பி சிவா சார் ரொம்பவே என்னை இந்தளவுக்கு கொண்டு வந்திருக்காரு. நல்லா பண்ணியிருக்கேன். நடிப்பு சார் முனிசங்கர் சார் நல்லா சொல்லி கொடுத்துருக்காரு. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நல்லா ஆக்டிங் பண்ணிருக்கேன். நீங்கள் எல்லோரும் பார்க்கணும். நன்றி, வணக்கம். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் லிஷா அண்ட் இந்த படத்தில் ஒன் ஆஃப் த ஹீரோயினாக பண்ணியிருக்கேன். அண்ட் செகண்ட் ஹாஃப்லேருந்து என்னோடய கேரக்டர் ஸ்டார்ட் ஆகும். இந்த படத்தில் எனக்கு ஒரு சாங் இருக்குது. சாங்கெல்லாம் நல்லா வந்திருக்கு. அண்ட் டைரக்டர் நேம் முனிசங்கர். எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லோரும் போய் படம் பாருங்கள் அண்ட் தேட்டரில் போய் பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ்லாம் கொடுங்க. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். என்னோட நேம் சுமலதா. இந்த கிடைக்க உதித்த காதல் மூவியில் நான் ஹீரோயினாக பண்ணியிருக்கேன். இந்த படத்து மூலிமா இந்த படத்தில் ஸ்டோரியும் ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஸ்டோரி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கிற மாதிரி இருக்கும் ஸ்டோரி. அதே மாதிரி இந்த படத்தில் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ண முனிசங்கர் சாருக்கும் டைரக்டர் முனிசங்கர் சாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன். சாங்ஸும் 5 சாங்ஸ் இருக்குது இந்த படத்தில். 5 சாங்ஸும் ரொம்ப நல்லா வந்திருக்கு. சாங்ஸ் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. ரவிக்கிரண் மியூசிக் டைரக்டர் பண்ணியிருக்காங்க. ரவிக்கிரண் சார் பண்ணியிருக்காங்க. ஒரு டிஃப்ரெண்ட்டான மூவின்னு சொல்லலாம். எங்களுக்கு எல்லாருக்குமே இந்த படத்து மூலிமா எங்களுக்கு நல்ல நேம் கிடைக்கும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். கண்டிப்பாக இந்த படத்து மூலிமா நாங்கள் நிறைய தமிழ் மூவிஸ் பண்ணணும். உங்களோட பிளெஸிங்ஸ் எனக்கு எப்பவுமே இருக்கணும். தேங்க்யூ. கிழக்கே உதித்த காதல் தயாரிப்பில் கிழக்கே உதித்த காதல் திரைப்படத்தின் மூலமாக இயக்குநராக நான் கே முனிசங்கராகிய நான் இயக்குநராக அறிமுகமாகிறேன். இப்படம் முழுக்க முழுக்க கமர்ஷியலான படம். கதையை பார்த்தீங்கன்னா ஒரு 2 கதாநாயகன் 2 கதாநாயகி. இதில் எல்லாருமே புதுமுகங்கள் தான். இப்படத்தில் 5 சாங் இருக்குது, 2 சண்டை இருக்குது. இதில் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா ஒரு கமர்ஷியல், யாருக்கும் மேக்கப் கிடையாது. இந்த படம் கடலூர், சிதம்பரம், சென்னையில் எடுக்கப்பட்ட படம். இப்படம் ஜனவரி 2ஆம் தேதி திரையிட இருக்கிறது. கிழக்கே உதித்த காதல் திரைப்படத்தோட இசையமைப்பாளர் சிஆர் ரவிக்கிரண் நான். இந்த படத்தில் 5 பாடல்கள் பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லா வந்திருக்கு. 5 பாடல்கள் நல்லா வந்திருக்கு. கே முனிசங்கர் அவர்கள் இயக்கியிருக்கார். ஒரு வித்தியாசமான ஒரு காதல் கதை. காதலுக்கு அழகு முக்கியம் இல்லைன்றது சொல்லியிருக்கார். ஒரு அசிங்கமான ஒரு வாலிபன், இதை ஒரு அழகான பெண், 2 பெண்கள் அந்த லவ் பண்ணுறாங்க. இதுதான் ஒரு அருமையான சப்ஜெக்ட். இது கடைசியில் சேர்றாங்களா சேரலையான்றது தான் கதை. இந்த படத்தை திரு பம்மல் ரவி மாஸ்டர் ஸ்டண்ட் பண்ணியிருக்காரு. ஆர்பி சிவா டான்ஸ் பண்ணியிருக்காரு. ஜெயமுரு சார் பாடல்கள் எழுதியிருக்காரு. நல்ல அருமையான பாடல்கள் எழுதியிருக்காரு. ஏமாம்பிகா, பத்மலதா, சாதிக் அலி ரஷீத், பவன் இவங்கெல்லாம் பாடியிருக்காங்க. நல்ல அருமையான சார் நல்லா வந்திருக்கு. ஒரு ஜனவரி 2ஆம் தேதி 2015 அன்று இந்த படம் வெளியே வருது. தமிழகம் எங்கு வெளியே வருது. உங்களோட அமோகமான ஆதரவு எங்களுக்கு கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். 2015 புத்தாண்டு வாழ்த்துக்கள். நன்றி. கிழக்கே உதித்த காதல் படம் பார்த்தா படம் நல்லா இருந்தது. இதை குபேரன் மூவி செந்தில் குமார் ஆகிய நான் தமிழ்நாடு ஃபுல்லாக விநியோகம் பண்ணுறேன். திரையரங்கில் சென்று படத்தை பார்த்து வெற்றி பெற செய்யுமாறு ரசிகர் பெருமக்களை கேட்டுக்கொள்கிறேன்.